எதுக்காக பயப்படுறீங்க? ஒரு நைட்டு தங்குனதுக்காகவா? என்னங்க எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? பொண்ணுங்களுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இவ பெரிய ஆளா இருப்ப போலயா? இப்ப வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது. இங்க பாருங்க, தப்பு நடந்து போச்சுன்னா அதை பெருசுப்படுத்தாதீங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத தான் பார்க்கணும். முதல்ல ரோகிணியை கண்டுபிடிப்போம். அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதை கூட்டிட்டு வந்து அதுக்கு நீங்க தான் ஆறுதலா இருக்கணும். வாங்க போய் தேடலாம். சிஸ்டர், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்ரிதிங் ஓவர். என்ன முடிஞ்சு போச்சு? கல்யாணம் நடக்காம தடுக்க முடியாத உன்னால? கல்யாணமா? எல்லாம் கைமீறி போச்சு. அந்த கோவி மச்சான அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அவன் பெரிய புரட்சியாளனா இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டு இப்ப கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். என்ன சொல்ற நீ? எனக்கு என்னமோ அந்த மயிலம்மா மாதிரி அந்த ஈபி காரியம் வரும்போது குட்டியோட தான் வருவா போல. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத காதால கேட்டுட்டு தான் உனக்கு ஃபோன் பண்றேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் நாள் முழுக்க ஃபாலோ பண்ணி உனக்கு நான் எவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் பாத்தியா? நீ ஃபாலோ பண்ணி ஒண்ணு கிளிக்க வேணாம். கோபியத்தன முதல்ல புடி. சட்டையை பிடிச்சி நிப்பாட்டி வை. நான் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி சரி, இந்தா புடிக்கிறேன். ஆஹா, பரா எங்க போயிட்டாங்க? கரையில எதுவும் உட்காந்து டூயட் பண்றாங்களா? இவங்களை தேடியே நான் ஓஞ்சிருவேன் போலயே. மோடி மஸ்தானோட மோசமான ஆளா இருக்கான இந்த கோவி மச்சான். இந்த ஈபி காரி வர அடிக்கடி சாக்கு கொடுத்துட்டே இருக்கா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேரையே விடக்கூடாது. அவங்க தான் சேர்த்துட்டாங்கல்ல, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? ஆத்தாடி, உயிர் போத்து இருந்துச்சே. இப்ப என்னடா பண்ண போற? மாட்டிருந்தோம், அவ்வளவுதான். என்னாச்சு சங்கர்? எல்லாரும் கூட பண்ணிட்டீங்களா? இல்ல ரோகிணி, ஒரு சின்ன பிரச்சனை. கோவில் வாசல்ல போலீஸ் மட்டில இருந்தாங்க. அங்க இப்ப போனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். ஐயோ, அப்புறம்? நாங்க கோவிலுக்குள்ளேயே போல, அப்படியே திரும்பி வந்துட்டோம். அப்ப நம்ம கல்யாணம்? அது ரோகிணி, என்ன பண்றதுன்னு தெரியல ரோகிணி. இப்ப நான் போலீஸ்ல மாட்டினா அவ்வளவுதான். ஏற்கனவே என் மேல இருக்கிற கேஸ்ல ஜாமீன் ரத்து பண்றாங்க. இப்போ உன்னை கடத்தினு சொல்லி புது கேஸ் போட்டு இன்னும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க ரோகிணி. அப்புறம் அவ்வளவுதான், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. கால் முழுக்க நான் கம்மி தான் இருக்கணும். ஐயோ, இப்ப என்னால கோயில போய் தாலியும் கட்ட முடியாது, ரெஜிஸ்டர் ஆபீஸா கல்யாணம் பண்ண முடியாது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரோகிணி. என்ன சங்கர், இப்படி ஒரு குண்டு தூக்கி தலையில போடுறீங்க? ஹே, நீ டென்ஷன் ஆகாத. நிச்சயமா சத்தியமா நம்ம கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? அதான் போலீஸ் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன பண்றது? இல்ல ரோகிணி, நீ கவலைப்படாத. நீ கவலைப்படுற அளவுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ரோகிணி, இப்போ உனக்கு என்ன? உன் கழுத்தை நான் தாலி கட்டணும், அவ்வளவுதானே? இப்பவே இங்கே இந்த வெட்ட வெளிச்சத்துல சூரியனை சாட்சியா வச்சு உன் கழுத்தை நான் தாலி கட்டுறமா? போதுமா? என்ன உளறீங்க? ஏய், நான் உளரல ரோகிணி, நிஜமா தான் சொல்றேன். இதுக்கு பேரு கந்தர்வ விவாகம். நீ கேள்விப்பட்டதே இல்லையா? கதையில படிச்சிருக்கேன். அதான் ரோகிணி, நம்ம புராணம் கூட இதை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில இதை தவிர நமக்கு வேற வழி இல்ல ரோகிணி. அப்புறம் பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நல்ல வசதியா இருந்து வச்சுக்கே, ஊரை கூட்டி பெரிய விருந்து வைக்கலாம். இப்போதைக்கு என் ஃப்ரெண்டை சாட்சியை வச்சு, இந்த இயற்கையை சாட்சியை வச்சு உன் கழுத்தை நான் தாலி கட்டுறேன். அப்புறம் ஒரு பேர் நம்மளை பிரிக்க முடியாது. என்ன சொல்ற ரோகிணி? இதுலயும் நாம அவசரப்படணுமா? ஐயோ, இது சரியா வருமா? யோசிக்காதம்மா, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, வழி இல்ல. இங்க பார், என்ன பொறுத்த வரைக்கும் எப்ப நீ என்ன நம்பி வந்தியோ அப்போ நீ என் மனைவி ஆயிட்ட. நீ என் பொண்டாட்டி. ஆனா சரி, இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக உங்க இடத்துல நான் தாலி கட்டுறேன், போதுமா? இங்க பாரு ரோகிணி, இங்க பார், இதுக்கு நீ கண்டிப்பா ஒத்துதான் ஆகணும். என்ன பண்ற? உள்ள இருந்து தாலி வச்சிருக்கேன், மஞ்சள் குங்குமம் பூ பழம் வச்சிருக்கேன், அதுவே கொண்டாட சொல்லும். இப்பவே நான் தாலி கட்டுறேன், சரியா? போட சொல்லும். சரி, வாடா போலாம்.
என்னடா பிகர் இது மொக்க பர்சனாலிட்டியா இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ பில்டப் பண்ணிட்டு தெரியற. டேய் முதல்ல இவ அக்காளுக்கு தான் நான் ரூட்டு போட்டேன். அவ என்ன திரும்பி கூட பார்க்கல. இது சரியான லூசுடா இது. 2 கட்டா நல்லா வாய்க்கிலேயே பேசுமே தவிர புத்தியில ஒன்றும் கிடையாது. தானா வழி வந்து மாட்டிக்கிச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த பொண்ணுக்கு எம்எல்ஏ ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இவகிட்டயே இவரை பத்தி ஆக ஒன்று பொழுது பேசினேன். இது அப்படியே நம்பிடுச்சு. ஒரு நாள் அது வந்து ஐ லவ் யூ சொல்லிடுச்சு. நான் வேற கோர்ட்டு கேஸ்ன்னு காஞ்சி போய் கிடக்குறேன்னா எதுக்கு விடணும்? அதான் நானும் லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். மச்சி சும்மா சொல்லக்கூடாது மச்சி, இவ என்னை விட படு ஸ்பீடாகிறா. அதான் பணம் நகையெல்லாம் சுருட்டிட்டேல, அவளை அப்படியே அத்து விட்டு வர வேண்டியதானே. சும்மா தாலியை கட்டுறேன் சேலையை கட்டுறேன்னு சொல்லி நிக்கிற. சும்மா தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாது. டே ரத்னம், எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்யணும், புரியுதா? எதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இப்ப நடக்க போறது பொய் கல்யாணம். அந்த பொண்ணை நம்ப வைக்கிறதுக்காகத்தான் அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். ஏன்டா பணமும் பொண்ணு சேர்ந்தே கிடைக்குது, கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக அனுபவிச்சுட்டு போறேனே. அப்புறம் டைம் பார்த்து அவளை எங்கேயாவது அம்போன்னு விட்டுட்டு பாம்பே கல்கட்டான்னு போக வேண்டியதான். நான் நினைச்சதை காட்டல, நீ பெரிய கிரிமினல்ரா. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவ பெரிய ராங்கிக்காரியா இருப்பா போல இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் அவளை டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்து சேரு. தேவையில்லாம பிரச்சனை எதுவும் பண்ணி மாட்டிக்காத. ஆமாண்டா, கொஞ்ச நாளைக்கு அவ கூட குடும்பம் நடத்திட்டு அவளுடைய பணம் நோயை அமைக்கிட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆக வேண்டியதான். பாப்பலாம் பாப்பலாம். ரோகிணி, ஏய் நில்றி. ஏய் நில்லு. ஏய் ஓடாத நில்லு. ஏய் ஏய் நில்லு. என்ன மலர், அவங்கள தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் கிடைக்கலையா? இல்ல, பைக் யாரோடையது? எங்க இபி ஸ்டாஃப் ஒருத்தர் அவங்கள தேடுறதுக்கு பைக்கு தான் வசதின்னு கொடுத்தாரு. ஆமாமா, பைக்கு தான் வசதி இல்ல. மலர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈசல் வாழ்க்கை மாதிரி உங்க காதல் ஒரே நாள்ல பிறந்து ஒரே நாள்ல வளர்ந்து ஒரே நாள்ல செத்து போச்சு இல்ல? ரொம்ப தேங்க்ஸ் கோபி. நான் இருந்து பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் என் இடத்துல இருந்து நீங்க பார்த்துருக்கீங்க. மலர் மேடம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்க ரொம்ப நல்ல கேரக்டர். உங்க சொந்த வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு எங்க ஃபேமிலி பிரச்சனைக்காக அலையறீங்க. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போலாம். கிளம்பு. கிளம்புறேன் மேடம். என்ன? ஏன் அவர் இருக்கணுமா? இல்ல மேடம், இந்த பைக் சாவி அந்த இபி பால்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிடுறேன். வரேன் மேடம். சார் வரேன் சார். தேங்க்ஸ் மிஸ்டர் கோபி. போலாமா? ம்.
டேய் ரத்னம், முதல்ல இங்க எஸ்கேப் ஆகணும்டா. இங்க இருந்தா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். டேய் இந்தா, டேய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. இந்தா எல்லாத்தையும் போடு, எதுவும் மிஸ் பண்றது போடு. டேய் என்ன கொஞ்சம் மெயின் ரோட் டாப் பண்றா. சரி ஓகே சீக்கிரம் போ. டேய் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றா. போடா சீக்கிரம் போடா. போ ரத்னம், ரொம்ப தேங்க்ஸ்ரா. இந்த ஹெல்ப் நான் மறக்க மாட்டேன். நான் வரேன்டா. டேய் நீ பாட்டுக்கு சும்மா போன பிறா பணத்தை கொடுத்துட்டு போ. சாரிடா, மறந்துட்டேன். இந்தா நான் வரேன்டா. டேய் பணம் பத்தாதடா. டேய் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பணம் கொண்டு வந்தது எனக்குடா, உனக்கு தரத்துக்காக இல்ல. டேய் உன்னைய காட்ட நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேன். கத்தாதடா, யாராவது கேட்டு போறாங்கடா. சரி தரேன், இம்சரா உங்ககிட்ட. இந்தா வச்சுக்கோ, இதுக்கு மேலே எதுவும் கேட்காத சரியா? இங்க பாரு ரத்னம், யார் கேட்டாலும் எதுவும் தெரியாது சொல்லிடுறா. என்ன மாட்டிட்டுறாதரா. அப்புறம் நான் சேஃப் ஆயிட்டு நான் கால் பண்றேன் சரியா? வரேன்டா. சரி போ நான் பாத்துக்கிறேன். பாய்டா. உட்காருங்க. அடகு வைக்கணுமா? இல்ல சார் விற்கணும் சார். விற்கணுமா? ஆமா சார். எவ்வளோ வேணுங்க? ஒரு 25,000 வேணும் சார். அவ்வளோ கிடைக்காதுங்களே, ஒரு 20,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். சரி கொடுங்க சார். ம் கத்தாத ஏன் கத்துற? அவன் என் கூடயே இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டான். அதனால அவன் போனான்னா அவனும் உன்னைய ஏமாத்திட்டான். அதனால என்ன பண்ண, வெளியில போய் அவனை அடிச்சு போட்டேன். அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதம்மா. அவன் போனா என்ன, உனக்கு நான் இருக்கேன்.
வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை, உங்கள் தங்கச்சி நகைங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டதா சொன்னீங்க இல்லையா? அதனால இங்கே உள்ள நகைக்கடை அடகு கடை எல்லா இடத்துலையும் போலீஸ் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த நகை உங்களுதான் பாருங்க. பொறுமையா பார்த்து சொல்லு மலர். இப்போதான் ஒருத்தன் இந்த நகையை வித்துட்டு போயிருக்கான். ஆமா சார், இது எங்க நகை தான். அவன் எங்க போயிருப்பான்? அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது, இந்த ஏரியாவில் தான் இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போன போலீஸ் அவன் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. அவன் எந்த லொக்கேஷனில் இருக்கான்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது உங்க நகையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் இது எங்க நகை தான், டவுட்டே இல்ல. நிச்சயமா? ஆமா சார். சரி, அவனை பிடிச்சிட்டு வந்து இதை உங்ககிட்ட வாங்கிக்கிறோம். சரி சார். ஓகே, கிளம்பு கிளம்பு சீக்கிரம். இந்த இடம்பா? அதோ அந்த சரி, இடம் தான் சார். ஏறு ஏறு. அந்த வீட்டுக்கிட்ட போப்பா. ரோஹிணி, ரோஹிணி அக்கா. பெரிய தப்பு பண்ணிட்டேக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. பரவாயில்லடி, அழாத. நான் உன் பேச்ச கேட்காம அந்த பொறுக்கு பையனை நம்பி வந்தது என் தப்புக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. இப்பயாவது அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. அழாத, அதான் நாங்களாம் வந்துட்டோம்ல. அழாத நீ. இனிமே நான் எப்படிக்கா அப்பா அம்மா மூச்சில நான் முழிப்பேன்? என்ன இங்கே கொண்டு போட்டுருக்கா. நான் ஒரு பாவிக்கா. அப்படிலாம் பேசாதடி, அழாத, எல்லாம் சரியாயிடும். நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். பாத்தீங்கல்ல, அந்த கிரிமினல் சங்கர் எஸ்கேப் ஆயிட்டான். தப்பு செஞ்சவன் எப்போதும் தப்பிச்சிட முடியாது, எப்படியாவது மாட்டிக்குவான். அண்ணா வண்டி சென்னைக்கு வருமாண்ணே? வருண்ணே. எவ்வளோ ஆகும்? 10,000. சரிண்ணா வண்டி எடுங்க.